கன்னி ராசிக்கான பலன்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கு அப்படின்றத திரு சுபாஷ் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு கன்னிக்கு எப்படி அப்படின்னா, ஒரு கிரகம் அந்த இடத்துலையே ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற புதன், அத்தனை சுபத்துவம் பெறக்கூடிய அந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல ஃபஸ்ட்டு பெரிய ரிலீஃப், ஜென்ம கேது வந்து வெளியில் போகிறார், 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி சமசப்தமஸ்தானத்துலேருந்து ராகு 6க்கு வர்றார். இது ரெண்டும் பெரிய விஷயம். மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, கண்டக சனியாக வர்றார். ஒரு 2 தவிர இவங்களுடைய பகை கிரகமான குரு பகவான் வந்து இவங்களுடைய கேந்திரஸ்தானத்தில் வந்து உட்காரார், தொழில் ஸ்தானத்து, ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்னிராசி? வீட்டில் வாய் வார்த்தை பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாதாரணமாகவே சொல்கிறது, நம்ம பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாதீங்கன்னு நம்ம கதறி சொல்கிறோம். அதை விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா மனைவியை ஜெயிக்கணும்னு பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஜெயிச்சா வாழ்க்கையில் தோற்று தான் போகணும். அவங்கள்ட்ட தோற்று போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது 2. அதை தவிர ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய பகை கிரகமான குரு பகவானால், குரு வந்து முழு சுப கிரகம், அவர் அப்படி பண்ணிடுவார், அப்படிலாம் கிடையாது. குருவுக்கு சில தன்மைகள் உண்டு. யாருக்கு சுபர், யாருக்கு பாவர். அப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் வேலை செய்கிற இடத்துல போய் இப்போ தான் மேனேஜரை போய் குடையிறது, எனக்கு ப்ரமோஷன் வேணும், இன்சென்டிவ் வேணும், நான் வந்து அப்ராடுக்கு சான்ஸ் கொடுங்க, அது பண்ணுங்கள், ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு. அப்போ நீங்கள் இருந்த வேலையை முதல்ல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதை பிடிச்சிக்க பார்க்கணும். இந்த நேரத்தில் போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா, ஆல்ரெடி வந்து வீட்டில் ஃபியூஸ் வந்து எப்போ வேணால் பிடுங்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துலையும் அதை பண்ணக்கூடாது. அது 2. ஜென்மகேது விடைபெறதுனால கண்டிப்பாக மனசில் தன்னை அறியாத ஒரு உற்சாகம், தன்னை அறியாத ஒரு நிம்மதி, தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அது தவிர சில உடல் உபாதைகள் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவினால் வரலாம். அதாவது சில அதாவது ஒரு இந்த பாக்டீரியா சம்மந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் வந்து ரத்தத்தில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை தவிர கன்னிராசி இஸ் குட் டு கோ. அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த வருஷம், எந்த விதமான கவலையும் தேவையில்லை. 2-3 விஷயம் நம்ம சொன்னதில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதுமானது. கேட்கவே ரிலாக்ஸாக இருக்குங்க ஐயா. திரு மகேஷ் ஐயர் அவர்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? கன்னிராசிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குரு பகவான் தன்னுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்கெங்கே கடன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த கடன்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிரி, வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை, ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயாவது வண்டியில் போகும்போது லைட்டாக ஒருத்தர் இப்படி பண்ணால் சரிங்க சாரின்னு சொன்னால் சாரின்னு போயிடணும். வரையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த வடிவேல் சாரோடைய கதை தான், ஏரியாவுக்கு வாடாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு போனோன்னா வீட்டுக்கு வந்துடுவியான்னு, கடைசியில் வீட்டுக்கு வந்தோன்னா ஐயா எனக்கு விட்டுருங்க ஐயான்னு. அந்த மாதிரி யார்ட்டையும் வம்பு வழக்கு சண்டை போடக்கூடாது. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. தூக்கமின்மை இருக்கும், செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க, மல்டிபிள் தாட்ஸ் நிறையா இருந்துட்டுருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வேளை போய் மனநல மருத்துவரை பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ தோணும். யாராவது ஏதாவது சொன்னால் அது அப்படியே நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேடம் சொன்னாங்க, அப்பா அம்மாவை தவிர யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரைட். அப்பா அம்மாவை தவிர யாரையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் அப்பா மாறி, நான் அம்மா மாறி, நான் அண்ணா மாறி, இந்த மாறிங்கிற பேச்சை மாறி விட்டுறணும். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 100% கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சி பண்ணணும். என்னால் முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கேட்கவே கூடாது. நல்ல காலங்கள் வரும்போது அதை கச்சிதமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலையில் இருக்கேன் சார், படாத பாடுபடுறேன் சார், எனக்கு நல்ல தொழில் தெரியும் சார், நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு சேவிங் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வெளிநாட்டில் நிறையா கன்னிராசி அன்பர்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கேட்கும்பொழுது, சார் நான் பேசாமல் நம்ம ஊருக்கு வந்துடலாமா, நான் வந்து இங்கே ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல இந்த காலகட்டத்தில் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மீனாட்சி அம்பாள் வழிபாடு பார்த்துட்டேன்னா ஒரு ஊர், அந்த ஊரே வந்து இந்த யாருடைய ஊர் அப்படின்னு சொன்னால் மீனாட்சியோடைய ஊருன்னு சொல்லுவாங்க. மதுரை அந்த ஊரே வந்து மீனாட்சியினுடைய ஊருன்னு சொல்லுவாங்க. ஆட்சி புரியக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அதனால் நீங்கள் நினச்சா அது நடக்கணும் அப்படின்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு. மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் கன்னிராசிக்கு சொல்ல போறீங்க. கன்னிராசிக்கு கல்யாண பிராப்தம் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்லை, கல்யாண பிராப்தம் உண்டு, அதில் ஏமாறாமல் இருக்கணும். ஏன்னா 12ல் கேத்து, 6ல் ராகு அண்ட் 7ல் சனி வரச்சே காதல் வயப்படுறது அண்ட் இன்டர்காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலிஜன், இன்டர்ரேஸ், இந்த வெட்டிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் இவங்க ஏமாந்து இப்போ இவங்க திருமணம் அப்படிங்கும்போது அடுத்தது அவங்களுக்கு அஷ்டம சனி வரும். அதனால்
ஃப்ரெண்டாக இருக்கிறது வேறு, நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் கன்னிராசி நேயர்கள் இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக 2 வருஷம் கழித்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் சிந்தித்து செயல்படுவது நல்லது திருமண விஷயத்தில். அடுத்தது, இப்போது லவ்வில் இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, அது நீடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள் மாறும் பொழுது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ யூ சி இந்த பர்சன் நமக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு. அதாவது 6ல் வந்து உங்களுக்கு சனி வீட்டில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும்போது கேம்பிளிங் பண்ணலாம். வந்து நீங்கள் ஷேர்ஸில் சில பேர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ சூதாட்டம் பண்ணுறவங்களுக்கு, நான் இந்த குதிரையில் பந்தயம் கட்டுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லையா மகேஷ், அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பண புழக்கம், பணம் நிறைய பொருள்றது அப்படிங்கும்பொழுது ஆசைகளும் ஜாஸ்தியாகும். இது இன்னுமே பண்ணலாமே அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது தூக்கத்தை கெடுத்துரும். அதனால் பணம் வரும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பாருங்கள். பேராசை பெருநஷ்டம் மாதிரி ஆகிடும். அண்ட் 6ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது உங்களுக்கு கடனுதவிகள் செய்ய நிறைய பேர் இருப்பாங்க. குரு 10ஆம் இடத்துல வருது, புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே அளவோடு இருந்தால் அது ஆபத்து இல்லை. எனக்கு டைம் நல்லா இருக்குது, நான் அளவுக்கு மீறி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா அது என்றைக்குமே ஆபத்து தான். ஸோ கன்னிராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 6ல் ராகு 12ல் எல்லாம் கேத்து இருக்குது பார்த்தீங்களா, நிறைய சர்ப்ப வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். நிறைய கோவில்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாலெலாம் சில கோயில்கள் இருக்குது. வெட்டிக்கோடு, மன்னார் சாலை, நாகராஜா டெம்பிள். இல்லை நான் பார்த்த வரைக்கும் நிறைய கோயில்களில் ஒரு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரை வச்சு பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க, அப்புறம் அதை பராமரிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6ல் ராகு வரும்போது ஸ்கின் சம்மந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கால்லாம் வந்து சோரியாசிஸ் மாதிரியோ இல்லை இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆதரவற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பராமரிப்பு பண்ணலாம். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள், கன்னிராசிக்கு எப்படி அமைகிறது? கன்னிராசியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கடந்த காலங்கள்லாம் அற்புதமான காலகட்டம். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், மிகப்பெரிய பணவரவு அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. சரி, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எப்பயுமே எதுவுமே நிலை இல்லை வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு பக்குவத்தை கொடுக்கறது சனி பகவான் தான். ஏன் அப்படின்னா அவர் நகர வச்சுட்டே இருப்பார் நமக்கு ஆப்பு தொடர்ச்சியாக. அப்படி பார்க்கும்போது அவர் இவ்வளோ நாள் நல்லதை கொடுத்தார். 6ஆம் இடத்துலேருந்து எதையுமே ஜெயிக்க வர அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவர் 7க்கு வந்துட்டார். கண்டகச்சனியாக வந்துட்டார். கண்டகச்சனியாக வரும்பொழுதே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு எதிராக மாறுறது, எதிர்மறை சிந்தனைகள், நமக்கே வந்து நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு குழப்பத்தை கொடுக்கறது, வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்லலாம் ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருவார். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேரம் பார்த்து குருவும் 10ஆம் இடத்துக்கு வரும். 10ஆம் இடம் வந்து குரு வர்றது வந்து நம்மளுடைய பதவி போகுன்றதை விட நம்ம எந்த சூழலில் இருக்கோமோ அந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்மளை பெரிய அளவுக்கு மற்றவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம பண்ண சின்ன தவறுகள் கூட பெருசாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக கோர நரசிம்மர் அப்படின்னு வந்து சிங்கிரி கோயில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே போயிட்டு நம்ம அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பழைய வரலாறு புக்குகள் அப்படின்னா, இப்போது ஐன்ஸ்டீன் வரலாறு, தாமஸ் ஆல்வா எடிசன் வரலாறு, இல்லை காந்தியோட வரலாறு, அப்துல் கலாம் வரலாறு, இந்த மாதிரி எனக்கு நான் சயின்டிஸ்ட்டை பற்றி அதை பற்றி ஞாபகம் வருது. மற்ற வரலாறு புக்குகள் எந்த வரலாறு இருந்தாலும், இப்போது செங்கிஸ்கான் வரலாறு, அலெக்சாண்டர் வரலாறு, இந்த மாதிரி வரலாறு புத்தகத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி படிக்கும் பொழுது அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் குறையும். இதே நேரத்தில் அந்த முத்து படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பரதேசியாக போகிற மாதிரி சாவி பிடிச்சிட்டு அவர் வெளியே போவார். விடுகதையான வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த சீனை மட்டும், அவர் வந்து பெரிய பணம் கொடுக்குற பெரிய வள்ளலாக இருக்கிறதும் அதை விட்டுட்டு தான் வெளியே போகிற மாதிரி அந்த சீனை அடிக்கடி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு வரக்கூடிய கெடுதல் அந்த சீனை பார்க்கறதோட அப்படியே போயிடுங்களா? புரியுதுங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம அடிக்கடி அந்த சீன்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்னிராசி அன்பர்களே, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு திரு வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க.